ஸோ இது ஃபாரஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஃபாரஸ்ட்குள்ள நிறைய ட்ரைபல்ஸ் வாடுறாங்க. அண்ட் ஆல்சோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மாவோயிஸ்டும் ஒளிஞ்சிருக்காங்க. போலீஸோட எய்ம் என்ன? போலீஸ் சொல்றதை விட கோமினிஸ்டோட மெயின் விஷன் என்ன? 2026 மார்ச் மாசம் 2026 கம்ப்ளீட்டா மாவோயிஸ்ட்டை காலி பண்ணிருக்கணும். இப்போ ஃபாரஸ்ட்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க மக்கள் இருக்கும்போது சண்டை போடுறது கஷ்டம் இல்ல போலீஸ்க்கு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தோன்ற ஒரு ஐடியா கொடுங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா பண்ணுச்சு. இந்த மாவோயிஸ்ட்டை ஃப்ரீயா பிடிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது யாரு? ட்ரைபல்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்லா ட்ரைபல்ஸையும் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணலாம்? வெளியே கொண்டு வந்துடலாம். வெளியே கொண்டு வந்துட்டு இன்னொரு பிளேஸ்ல தங்க வச்சிடலாம். ஒரு கேம்ப் மாதிரி. பயங்கரமான ஐடியா இல்ல? ஒரு குரூப்பை பிடிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த ட்ரைபல்ஸுமே அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வராங்க. இதுக்கு அவங்க வச்ச பேர் ஸ்ட்ராட்டஜிக் ஹேம்லெட். அதாவது ட்ரைபல்ஸோட செட்டில்மெண்ட்டை புதுசாக இன்னொரு இடத்துக்கு மாற்றணும். நியூ செட்டில்மெண்ட், நியூ ஹேம்லெட். ஸோ பிளேஸை மாற்றிட்டா ஃபாரஸ்ட் ஈஸியாக இருக்கும். உள்ள பூந்து மாவோஸ்ட் காலி பண்ணிருக்கலாம். பட் இப்போ யோசிக்கல, ஒரு சின்ன ஏஜ்ல யங்ஸ்டர்ஸ் ட்ரைபல்ஸாக இருக்காங்க. அந்த ட்ரைபல்ஸ் போலீஸ் வந்து தங்களை இடத்த மாற்றுது, டிஸ்பிளேஸ் பண்ணுதுன்னு சொல்லும்போது, அதை பார்க்கும்போது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன வரும்? கவர்மெண்ட் மேல ட்ரஸ்ட் வருமா? ட்ரஸ்ட் குறையுமா? குறையும்ல. என்ன ரீசன்? இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹேம்லெட்ன்றது நாட் ஏ டெவலப்மெண்ட் ப்ராசஸ். போலீஸ் அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் மாஸ்ட்காங்களோ அந்த ஃபாரஸ்ட்ல அங்க இருந்த ட்ரைபல்ஸை அவங்க லேண்டை விட்டு அவங்க ஃபாரஸ்ட்டை விட்டு பிரிச்சுட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹேம்லெட் பாலிசி ட்ரைபல்ஸோட ஹேபிட்டை வாழ்விடத்தை பிரிச்சிருக்கு. அந்த மக்களுக்கு இப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கிடையாது. நிலையான வீடு, நிலையான லேண்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹெட்லைன் படிங்களேன், கால் ஃபார் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஃபார் ட்ரைபல்ஸ். கவர்மெண்ட் நினைச்சா இந்த ட்ரைபல்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும், பட் தர மாட்டேங்குது. அதை பத்தி பேசுற ஆர்டிகல். ஸோ இந்த ஹேம்லெட் ஸ்ட்ராட்டஜியை இந்தியா எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது? யாரோட இன்ஸ்பிரேஷன்? வழக்கம் போல அமெரிக்கா வியட்நாம்ல வார் பண்ணுச்சு. அது உங்களுக்கு தெரியும். வியட்நாம்ல வார்ல ஜெயிக்கிறதுக்கு அந்த ஊர்ல அந்த ஃபாரஸ்ட்ல இந்த மக்களை வெளியே அனுப்பிட்டு அவர் சண்டை போடுச்சு. அந்த பாலிசி அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது தான் இந்தியாவோட ஹேம்லெட் ஸ்ட்ராட்டஜி. எங்க? 2005 சத்தீஸ்கர்ல ஓவர் நைட்ல ஃபாரஸ்ட்ல பூந்து அங்க இருந்த ஒரு 50,000 ட்ரைபல்ஸ், கோண்டு ட்ரைபல்ஸ் அவங்க லேண்ட்ல இருந்து பிரிச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. என்ன ரீசன் சொன்னாங்க? அந்த இடத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரது யாருக்காகனா உங்களுக்காக தான், உங்களோட சேஃப்டிக்காக உங்களை கூட்டு வரும். பட் ஸ்ட்ராட்டஜிக் ஹேம்லெட் வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்சஸ் கிடையாது. என்ன ரீசன்? எல்லா கோண்டு ட்ரைபல்ஸையும் அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வந்திருந்தாலும் மறுபடியும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஃபாரஸ்ட் சொல்றதை விட நம்ம எவ்வளவுதான் தூரம் போனாலும் அகைன் எங்க வந்துருவோம்? அகைன் ரிட்டர்ன் டு வீடு தானே. ஸோ நம்ம இடத்த விட்டு வேற எங்கேயோ போய் ஸ்டே பண்றதுக்கு இந்த இடத்துல போலீஸ் வந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, வீட்லயே இருக்கலாம். என்ன ரீசன்? அவங்களுக்கு ஃபாரஸ்ட்ன்றது வெறும் வீடு மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஐடென்டிட்டி, அதாவது அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மெமரிஸ், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ வேற இடத்துல வேற ஸ்டேட்ல இது எதுவுமே இல்லாம இருக்கிறத விட ஒரு டேஞ்சர் பொசிஷன்ல வீட்லயே இருக்கலாம். ஸோ இது வந்து சில கோண்ட் ட்ரைபல்ஸ் எடுத்த முடியும். சில ட்ரைபல்ஸ் என்ன முடிவு பண்ணுவாங்க? நமக்கு பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நமக்கு வீடு முக்கியம் கிடையாது, ஃபாரஸ்ட் முக்கியம் கிடையாது, நம்ம குழந்தைங்களை சேஃப்கார்ட் பண்ணணும். அந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்க? சரி பக்கத்தில் வேற என்ன ஸ்டேட் இருக்கு? ஆந்திரா இருக்கா? ஆந்திராவில் போய் என்ன பண்ணலாம்? ஃபாரஸ்ட்ல ஸ்டே பண்ணலாம். அப்போ என்ன கன்க்ளூஷன்னா, ரிட்டர்ன் போன ட்ரைபல்ஸும் சரி, மைக்ரேட் ஆகி வந்தவங்களும் சரி, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மைக்ரேட் ஆகி ஸ்டே பண்ண வந்தவங்க. ஆக்சுவலா இவங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆக்ட் எதுவுமே கிடையாது. இந்த பாயிண்ட் அப்புறம் பார்க்கலாம். பட் அகைன் வீட்டுக்கு திரும்பின ட்ரைபல்ஸும் சரி, அந்த இடத்த விட்டு வெளியே வந்த ட்ரைபல்ஸ் சரி, ரெண்டு பேருக்குமே அவங்க எடுத்த முடிவு வந்து இட் இஸ் நாட் தேர் சாய்ஸ். பயத்துல எடுத்த முடிவு தான். வேற ஸ்டேட்டுக்கு போறதுக்கு பதில் நம்ம வீட்டிலே இருக்கலாம், அங்க இருந்து சாகிறதுக்கு பதில் வேற ஊருக்கு போயிடலாம். கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு முடிவுல எதை நீங்க புத்திசாலித்தனம் சொல்லுவீங்க? எதுவுமே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபாரஸ்ட்ல இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மள மாவோயிஸ்ட்னு பேர் குத்தி ஜெயில போட்டுருவாங்க. அது என்ன பண்ணலாம்? வேற ஊருக்கு போயிடலாம். நல்ல முடிவா இருந்தாலும் வேற ஊருக்கு போனா உங்களுக்கு என்ன கிடைக்காது? எந்த ரைட்ஸும் கிடையாது. கம்ப்ளீட் டிஸ்கிரிமினேஷன். அப்ப அட்லீஸ்ட் வாடுற வரைக்கும் ஃபாரஸ்ட் இருக்கலாம், சொந்த வீட்டில் இருக்கலாம். சில பேருக்கு அப்படி தோணும். அண்ட் ஆல்சோ சில ட்ரைபல்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸால இன்ஃபுளுன்ஸ் ஆக்கப்பட்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்? அந்த ஃபாரஸ்ட்டை பத்தியான எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியும். சத்தீஸ்கர்ல பஸ்தர் ரீஜன் இருக்குன்னா அங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, லோக்கல் லாங்குவேஜ் தெரியும். அந்த இடத்தோட சொல்லுவாங்களே டெரைன், அந்த ரீஜனோட மேப் தெரியும். அந்த இடத்துக்கு யாராவது வந்திருக்காங்களா, போயிருக்காங்களா, ஈவன் அந்த இடத்தோட சைலன்ஸை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல ட்ரைபல்ஸ் இருக்கிறது செக்யூரிட்டிக்கு ஒரு சேஃப்டி தான். ஏன்னா ட்ரைபல்ஸால யாராவது ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வராங்களான்னு சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஃபாரஸ்ட், அவங்க லேண்ட். இந்த பாயிண்ட் யாருக்கு ஜாலி? ஹோம் மினிஸ்டருக்கு ஜாலி. எந்த மக்கள் ரொம்ப மாவோஸ்ட்க்கு க்ளோஸா இருந்தாங்களோ அவங்க என்ன ஆயிட்டாங்க? மாவோஸ்ட்டை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டாங்க. திஸ் இஸ் மேஜர் சக்சஸ். இந்த ஆங்கிள் பார்க்குறாங்க கவர்மெண்ட். பட் நம்ம எந்த ஆங்கிள் பார்க்கணும்? ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபல்ஸ் செக்ரிகேட் ஆயிட்டாங்களே, பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றதை விட செதறி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே. பட் ஹோம் மினிஸ்டருக்கு இதெல்லாம் கவலை கிடையாது. என்ன பண்றாங்க? அந்த விக்டிம்ஸ் ட்ரைபல்ஸ் என்ன பண்றாங்க? போலீஸ் கோட்ல பயன்படுத்தி அவங்க எக்ஸ்ட்ரா பேர்லாம் கொடுத்து டைகர் ஸ்குவாட்ஸ். எக்ஸாம்பிள், டைகர் ஸ்குவாட்ஸ்ன்றது ஒரு 300 கோயா ட்ரைபல்ஸ். அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்துட்டு அவங்களோட ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறது ஸ்பெஷல் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், டைகர் ஸ்குவாட் நிறைய உருவாக்குறாங்க. பட் நம்ம இன்னொரு பாயிண்ட் யோசிக்கணுங்க. ட்ரைபல்ஸ்க்கு கவர்மெண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ இந்த கான்ஸ்டபிள்ஸ் விட்டுருங்க, போலீஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க சில பேர். பட் நிறைய பேர் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்கல்ல, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு ட்ரைபல்ஸ். அவங்க வீட்டை விட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. எந்த நம்பிக்கையில அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வராங்க? ஒரே ஒரு சேஃப்கார்ட். கவர்மெண்ட் நம்புறதுக்கான ஒரே ஒரு பாயிண்ட். நம்ம இந்தியாவோட ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ட்ரைபல்ஸுக்கு அவங்க இந்த ஃபாரஸ்ட்ல உரிமை இருக்குன்னு சொன்ன முதல் ஆக்ட். அதுல ஒரு முக்கியமான கிளாஸ், ஒரு ட்ரைபல்ஸை அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து நீங்க வெக்கேட் பண்றீங்கன்னா அதே ட்ரைபல்ஸ்க்கு இன்னொரு இடத்துல இன்னொரு ஃபாரஸ்ட்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் லேண்டை நீங்க அவங்களுக்கு தரணும், அவங்க பேர்ல எழுதி தரணும். பட் இது என்னது?
தியரி தானே. 2005 இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹேம்லெட்ன்ற பேர்ல ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்தாங்கல்ல. மோஸ்ட் ஆஃப் த ட்ரைபல்ஸ்க்கு 20 இயர்ஸ் ஆகியும் இன்னமும் லேண்ட் ரைட்ஸ் கிடைக்கல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரைபல்ஸ் இருக்காங்க ஆந்திராவில். ஆந்திரா கவர்மெண்ட் அவங்களை மதிக்குமா? மதிக்காதுல்ல. ஏன்னா அவங்க ஸ்டேட் மக்கள் கிடையாதுல்ல. அண்ட் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புளுக்கு சேஃப் கார்டு பண்ண ரைட்ஸ் எதுவும் கிடையாது. ரைட்ஸ் இல்லாதனால இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிறதுனால தே ஆர் நாட் ட்ரீட்டட் ஆஸ் சிட்டிசன்ஸ். இன்ஃபேக்ட் இன்னொரு ஊர்ல இருந்து அவங்க வந்ததுக்கு மெயின் ரீசனே வயலன்ஸ் தான். அவங்க விக்டிமுக்கு தேவையான ஹெல்த், ரேஷன் கார்டு, ஃபுட்டு அந்த ஆங்கிளையும் சப்போர்ட் பண்றது இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா தே ஆர் நாட் ஈவன் ரெகக்னைஸ்ட் ஆஸ் தி ட்ரைபல். சொந்த வீட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆகி போனா ஆல்ரெடி இருந்த உங்க ஸ்டேட்டஸ் கூட ஆகாது, கிடைக்காது. அப்போ ட்ரைபல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற ஸ்கீம்ஸ், உங்களுக்கு ஏற்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ், உங்களுக்கான லேண்டு, உங்களுக்கான எந்த ரைட்ஸுமே கிடைக்காது. யோசிக்க முடியுதா? அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு நீங்க வெளியே வந்தது 2005, இப்போ 2025. அப்போ 20 வருஷமா உங்க ஓன் ஸ்டேட் சத்தீஸ்கரை விட்டு ஆந்திரா, தெலுங்கானா பார்டர் இருக்கீங்க. 20 இயர்ஸ்ல அடுத்த ஜென்ரேஷன் வந்திருப்பாங்க. ட்ரைபல்ஸோட அடுத்த ஜென்ரேஷன் அங்கே பிறந்து வளர்ந்துருப்பாங்க. அந்த ஜென்ரேஷனுக்கான அவங்க லாங்குவேஜ்ல பேசுற ஸ்கூல்ஸ் கிடைக்காது. அவங்க ட்ரைபல்ஸ்னு ரெகக்னைஸ் பண்ணாததுனால ரிசர்வேஷன் கிடைக்காது, லேண்ட் ரைட்ஸ் கிடைக்காது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதையுமே அப்ளை பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜோட லாஸ்ட் 20 இயர்ஸா ட்ரைபல்ஸ் வாடுறாங்க. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ட்ரைபல்ஸை ஒரு பிளேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்களை கவர்மெண்ட் மதிக்கிறது இல்லை. பட் கவர்மெண்ட் நினைச்சா இவங்க என்ன பண்ண முடியும்? சேஃப்டியா இவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிசோராம்ல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அங்கேருந்து ட்ரைபல்ஸ், ப்ரூ ட்ரைபல்ஸ் சொல்லுவாங்க, இன்னொரு பேர் வந்து ரியாங், பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ரியாங் ட்ரைபல்ஸை அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க ஸ்டேட்டை விட்டு ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கே செட்டில் ஆகுறாங்க? வேற ஸ்டேட்டு, திரிபுரா. இப்போ சேம் இஷ்யூ தானே. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு வழி இல்லாமல் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டாக வராங்க. பட் இந்த இஷ்யூவை கவர்மெண்ட் சொல்யூஷன் ஈஸியாக கொடுத்துச்சு. அந்த மக்களுக்கு 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மிசோராமுக்கு ரிட்டர்னும் போகலாம். ஒருவேளை இங்கே செட்டில் ஆகுறீங்கன்னா உங்களுக்கான லேண்ட் ரைட்ஸ், ஃபுல் ஸ்டேட் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ 2019 ப்ரூ ட்ரைப்ஸ்க்கு கவர்மெண்ட்டால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா அதே கவர்மெண்ட்டால் இந்த வருஷம் குட்டி கோயா ட்ரைப்ஸ், இவங்க யார்? இவங்க சேம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கோண்ட் ட்ரைப்ஸோட ஒரு சப் ட்ரைப்ஸ் குட்டி கோயா ட்ரைப்ஸ், சேம் சத்தீஸ்கர் ரீஜன். சத்தீஸ்கர்லேருந்து ஆந்திராக்கு வந்தாங்களே அந்த ட்ரைப்ஸ், அவங்களுக்கும் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் பண்ண முடியும். பட் பண்ண மாட்டேங்குது. ஸோ கவர்மெண்ட் இஸ் ஷோயிங் செலக்டிவ் கைண்ட்னஸ். சில ட்ரைப்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க, சில ட்ரைப்ஸ் இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ நாம கேட்கறது என்ன? ப்ரூ ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த கோண்டோட கோயா ட்ரைப்ஸுக்கும் ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட்டால. அவங்களோட ட்ரைபல் ஸ்டேட்டஸை ரெகக்னைஸ் பண்ண முடியும், அவங்களோட லேண்ட் ரைட்ஸை ரீக்ளைம் பண்ண முடியும், அவங்களோட செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவங்களுக்கான கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அசஸ் பண்ண வைக்க முடியும் இன்னொரு ஸ்டேட்ல. கவர்மெண்ட் எந்த ஸ்டெப் எடுக்க கிடையாது. இன்ஃபேக்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட உடனடியாக அந்த டிஸ்பிளேஸ் ஆனாங்களே ட்ரைபல்ஸ், அவங்கள பத்தி ஒரு சர்வே எடுங்கன்னு சொல்லியாச்சு. எப்ப சொன்னாங்க? 2019 சொன்னாங்க. பட் இன்ன வரைக்குமே சர்வே எடுக்கல. ஸோ கோவிட்னால தள்ளி போச்சு. இப்போ அகைன் மறுபடியும் NCST மறுபடியும் சர்வே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சத்தீஸ்கரோட ஹோம் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்குன்னா, நோ ட்ரைபல்ஸ் ஹாஸ் பீன் டிஸ்பிளேஸ்ட் டியூ டு வயலன்ஸ் இன் சத்தீஸ்கர் பஸ்தர் ரீஜன். டிஃபரன்ஸ் புரியுதுல? ரியாலிட்டியில் 50,000க்கு மேலே ட்ரைபல்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ தன்னோட ஓன் ஸ்டேட், ஸோ டிஸ்பிளேஸ் ஆன இன்டர்னலி டிஸ்பிளேஸ் ஆன ட்ரைபல்ஸ்க்கு 2 வகையும் ப்ராப்ளம் தான். தன்னோட ஹோம் ஸ்டேட்டு அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, டிஸ்பிளேஸ் ஆகலன்னு சொல்லுது. அண்ட் அவங்க எங்கே வாடுறாங்களோ ஆந்திர பிரதேஷ்ல, முக்கியமாக தெலுங்கானா வச்சுக்கலாம். தெலுங்கானாவில் இந்த கடைசி 20 வருஷமா அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்களே, ஒரு லேண்டில் ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்களே கிடைச்ச இடத்துல, அந்த எல்லா ஃபார்ம் லேண்டையும் யார் பிடிக்கிறா? தெலுங்கானா கவர்மெண்ட் பிடிக்குது. ஸோ அவங்க எங்கெல்லாம் வாடுறாங்களோ அடிக்கடி அங்கே போயிட்டு அவங்க லேண்டை பிடிங்கிட்டு மறுபடியும் சத்தீஸ்கர் என்ன பண்ணுறாங்க? புஷ் பண்ணுறாங்க. பட் ட்ரைபல்ஸ் அங்கே போவாங்களா? போக மாட்டாங்க. என்ன ரீசன்? அவங்களுக்கு பயம் இருக்குல்ல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீடு கட்டுவாங்க. அகைன் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த வீட்டை இடிச்சு தள்ளும். அப்போ அந்த ஃபுல் இஷ்யூல அவங்களுக்கு கிடைச்ச டெம்பரரி ரிலீஃப்னா கோர்ட் விட்டு தான். கோர்ட் என்ன பண்ணும்? அனௌன்ஸ் பண்ணும், ட்ரைபல்ஸ்க்கு ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுங்க. ஸோ எப்பயாச்சு டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்குமே தவிர இன்னும் அவங்களுக்குலாம் யாரு? குட்டி கோயா ட்ரைபல்ஸ்க்கு இன்னும் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் கிடைக்கல. அவங்களோட குழந்தைங்க வேற ஏதோ ஸ்டேட்ல ட்ரைபல் ஸ்டேட்டஸ் கிடைக்காம டிக்னிஃபைட் லைஃப் வாழாம இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகாம. 3வது, சில பேர் பயந்துக்கிட்டு, சில பேர் இன்னமும் ஓன் ஃபாரஸ்ட்லேயே வாழும்போது கூட எப்படி இருப்பாங்க? பயந்துட்டு இருப்பாங்க. என்ன ரீசன்? நம்மள மாவோஸ்ட் சொல்றாங்களோ. ஸோ என்னோட ஓன் லேண்ட்லயே நான் ஏன் கிரிமினல் மாதிரி பயந்துட்டு வாழணும்? எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். யாரோட டிமாண்ட்? ஹோம்லேண்டில் இருக்கிற ட்ரைபல்ஸோட டிமாண்ட் ஃபார் டிக்னிட்டி அண்ட் பர்மனன்ட் ரெகக்னிஷன். ஆக்சுவலாக இப்போ பார்க்க போகிற ஃபார்முலாவை என்னால் ஈஸியாக 1 லைனில் சொல்லிட முடியும். பட் அதை விட இந்த சிச்சுவேஷன் முக்கியம். நமக்கு இதை பற்றி, இந்த ஃபார்முலா பற்றி படிக்கிறதுக்கான அடுத்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டீலிமிட்டேஷன் கிளாஸ்ல நமக்கு கிடைக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் சொல்லுங்க. 1971 இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன? ஓரளவுக்கு தோராயமாக சொல்லுங்க. ஒரு 54 கோடி இருக்குமா? அப்போ அந்த டைம்ல இந்த 54 கோடியில் சொல்கிறேன், ஒவ்வொரு 10 லட்சம் மக்களுக்கும் அவங்களோட பிரதிநிதியாக, ரெப்ரஸன்டேட்டிவா ஒரு MP எங்க அனுப்புவாங்க? லோக்சபால அனுப்புவாங்க. யோசிக்க முடியல, 10 லட்சத்துக்கு ஒரு MP. அந்த மாதிரி 54 கோடி என்ன பண்ணுவாங்க? 10 லட்சமா பிரிப்பாங்க.
எத்தனை சீட்டு வரும்? 543 சீட்டு வரும். இப்போ சொல்லுங்க, இந்த லோக்சபாவில் எந்த ஸ்டேட்டுக்கு இந்த 543 சீட்டில் அதிகமாக கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பார்த்து தானே, எந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமோ அதிகமான சீட்டு கிடைக்கும்ல, அதெல்லாம் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தேவையில்லை, அகைன் யூசிங் தி சிச்சுவேஷன். 1971 தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளோ? கூடா சொல்லணும்னு 4 கோடி. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், 10 லட்சத்துக்கு ஒரு எம்பினா 4 கோடிக்கு எத்தனை பேர் வருவாங்க? மேக்ஸிமம் 40 எம்பி. கரெக்டாக கால்குலேட் பண்ணால் 39 வரலாம், இல்லை 40, 41, பட் அரௌண்ட் 40 எம்பி. ஸோ இது எந்த இயர்? 1971. இப்போ இன்னொரு ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணலாமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு. பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வீடியோ பார்க்கறது வேற, நம்ம லேர்ன் பண்ணுறது வேற இல்லை, நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சேம் 1971 உத்தரப்பிரதேஷ் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? 8 கோடி. கரெக்டாக டபுள் தி தமிழ்நாடு. அப்போ எத்தனை சீட் இருக்கும்? 80 எம்பிஸ். சேம் 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி. அப்போ 8 கோடிக்கு 80 எம்பி. 1971 சென்சஸ். இப்போ 2021 கம்பேர் பண்ணலாம். நான் ஸ்லைடை மூவ் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1971 இருந்து 2021 மூவ் ஆகும்போது தமிழ்நாடு பாப்புலேஷன் 4 கோடியிலிருந்து தோராயமா ஒரு 7.6 கோடி. மேக்ஸிமம் வச்சுங்களேன், 8 கோடி வச்சுங்க. அடுத்து சேம் 1971 2021 யூபி மூவ் ஆகும்போது 8 கோடியிலிருந்து எவ்வளோ அதிகமாக இருக்கலாம்? டபுள் மடங்கு தானே. இல்லை 4 கோடி தமிழ்நாடு மக்கள் டபுளாக 8 வராங்கன்னா யூபி என்ன யோசிக்கலாம்? டபுளாக யோசிக்கலாமா? ஒரு 16 கோடி யோசிக்கலாமா? பட் வாட் இஸ் தி பாப்புலேஷன்? 2021 24 கோடி. 3 மடங்கு அதிகம். அவங்களோட நம்பரை விட 3 மடங்கு அதிகம். என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும்? 1971 இருந்து 2021 இந்தியாவோட மேஜர் பாலிசி என்ன? பாப்புலேஷன் கண்ட்ரோல். எல்லா ஸ்டேட்டும் முடிஞ்ச அளவுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க. பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா எல்லா மக்களும் சாப்பிட பண்ண முடியாது, கஷ்டம், ஹெல்த் பார்த்துக்க முடியாது. ஸோ எல்லா ஸ்டேட்ஸும் பாப்புலேஷன் கண்ட்ரோலில் தீவிரமாக பண்ணுறாங்களா? எல்லா ஸ்டேட்னா யாரு? சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தானே. சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் தான் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? 1971 இருந்து 2021 வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட டிரான்சிஷன், பாப்புலேஷன் டிரான்சிஷன் 2 மடங்கு மேலே இருக்காது. 4 இருந்து 7 பார்த்தோம்ல, 1 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதுக்கு மேலே ஆகாது. என்ன ரீசன்? பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் பயங்கரமான சக்ஸஸ். பட் யூபி என்ன பண்ணல? அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எதையுமே மதிக்கல. யூபி இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நார்த் இந்தியா. ஸோ யூபின்றது நார்த் இந்தியாவோட ஒரு சிம்பிள் தான். யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எல்லாரும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் மட்டும் இத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னா இந்த எல்லா ஸ்டேட்ஸ் யோசிச்சு பாருங்க. நார்த் இந்தியாவோட எல்லா ஸ்டேட்ஸும், மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான். ஸோ ஹிந்தி பேசுகிற மக்களோட பாப்புலேஷன் இருக்கும், செம்ம அதிகமாக இருக்கும்ல, அது உங்களுக்கு தெரியும். ஸோ பாப்புலேஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்? 10 லட்சத்துக்கு ஒரு எம்பினா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுனால தமிழ்நாடுக்கு 2021 படி கால்குலேட் பண்ணா எம்பி சீட்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? கம்மியாக கிடைக்கும்ல. யோசிக்க முடியல. எஸ், இதென்ன ப்ராப்ளம்? டீலிமிடேஷன் ப்ராப்ளம். என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதுனால பாப்புலேஷன் குறைச்சோம். அந்த பாப்புலேஷன் குறைச்சதுனால இப்போ டீலிமிடேஷன் பண்ணும்போது லோக்சபாவில் எங்களுக்கு சீட் எப்படி இருக்கும்? கம்மியாக கிடைக்கும். அதான் இஷ்யூவே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டேட் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோமா? எப்படி கம்பேர் பண்ண புரிஞ்சுதுல? 1970s 2021 எவ்வளோ பாப்புலேஷன்? 10 லட்சத்துக்கு ஒரு சீட்னா டோட்டல் பாப்புலேஷன் எத்தனை சீட்? இப்போ நார்த் இந்தியா வச்சுக்கலாம், சவுத் இந்தியா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். 1971 பார்த்தோம்ல. யூபி எவ்வளோ பார்த்தோம்? 1971 8 கோடி, பீகார் 4 கோடி, எம்பி 3 கோடி, ராஜஸ்தான் 2 கோடி. அப்போ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 1971 டைம்ல லோக்சபாவில் எத்தனை எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும்? நம்ம கேல்குலேட் பண்ண வேணாம், பட் யோசிக்க முடியல. எப்படி போறோம்னு தெரியல. ஒரு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்னா எத்தனை கோடி மக்களுக்குன்னா எத்தனை எம்பி வந்திருப்பாங்க? தோராயமாக சொல்லணும்னா ஒரு 175 எம்பி. ஓகே, 1971 அதே 1971 தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா வச்சுக்கலாம். ஸோ 1971 தமிழ்நாடு எவ்வளோ? 4 கோடி வச்சுக்கலாமா? கேரளா 2 கோடி, கர்நாடகா 2.9 crore, 3 வச்சுக்கலாம், 3 கோடி, ஆந்திரா 4 கோடி. யோசிக்க முடியுதா? யூபியை விட்டுருங்க. 1971 யூபி லெவல் எங்கேயோ இருக்கு. ஏன்னா சைஸ் பெருசு, ஸ்டேட்டே பெருசு. எம்பி பாருங்களேன், 3 கோடி, தமிழ்நாடு 4 கோடி. ஸோ கர்நாடகாவும் எம்பி ஓரளவுக்கு சேமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. பீகார் 4 கோடி, ஆந்திரா 4 கோடி. ஸோ ஓரளவுக்கு மற்ற ஸ்டேட்ஸ்லாம், சவுத் ஸ்டேட்ஸில் 1971 பார்க்கும்போது பாப்புலேஷன் ஓரளவுக்கு சிமிலராக இருக்குது. ஓரளவுக்கு சிமிலர். எதோ தூக்கிட்டா? யூபியை தூக்கிட்டா. கரெக்டாக. அப்போ எங்கே டிஃப்ரென்ஸு? யூபியில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு எக்ஸ்ட்ா வருது. அதனால இவங்க சீட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த எல்லா மக்களோட பாப்புலேஷன் சேர்த்து 10 லட்சத்துக்கு பிரிச்சா எத்தனை எம்பிஸ் வருவாங்க? அந்த டைமில் மேக்ஸிமம் ஒரு 132 எம்பிஸ் வரலாம். ஓரளவுக்கு ஓகே தான்ல? ஓகேனா புரியுதா உங்களுக்கு? இப்போ காங்கிரஸ் லோக்சபாவில் ஜெயிக்கணும்னா, ஆட்சி பிடிக்கணும்னா யாரோட சீட்டு தேவை? நார்த் இந்தியா சீட்டும் தேவை, சவுத் இந்தியா சீட்டு தேவை. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியாவுக்கும் எம்பி சீட் ஈக்குவலாக இருக்கும்போது எலெக்ஷன் நிற்கிறது, ஜெயிக்கிறது சவுத் இந்தியாவோட ஆதரவும் தேவைப்படும். ரெண்டாவது லோக்சபாவில் பேசும்போது வெயிட்டேஜ் யாருக்கு அதிகமாக இருக்கும்? 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன ஆகுது? ஸ்டோரி மாறுதா? 2021 யோசிக்கலாம். அண்ட் இது ஞாபகம் இருக்குல்ல, 1971 அப்புறம் லோக்சபா சீட் என்ன பண்ணல? அதிகமாக்கவே இல்லை. இன்னும் இனிமேல் அதிகமாக போகிறாங்க. அப்போ லோக்சபா சீட் அதிகமாக்கணும்னா பாப்புலேஷன் கேல்குலேட் பண்ணும். பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி தான் சீட் அதிகமாக்குவாங்க. கரெக்டாக. அது பேர் என்னது? டீலிமிடேஷன். இப்போ சொல்லுங்க, 2021 தமிழ்நாடு பாப்புலேஷன் 4 கோடியிலிருந்து டபுள் ஆகும். 8 கோடி வச்சுக்கலாமா? பட் பீகார் பாருங்களேன், பீகார் எவ்வளோ? 4 கோடி தானே. 71 இப்போ 13 கோடி. என்ன ரீசன்? ஃபேமிலி பிளானிங், நேஷனல் லெவல் ப்ரோக்ராம் எதுவுமே ஃபாலோ பண்ணல. ராஜஸ்தான் எத்தனை கோடி? 2 கோடியா? 4 மடங்கு, 8 கோடி ஆயிடுச்சு. நம்ம 4 இருந்து 8 லெவல் குறைச்சிருக்கோம். அவன் 2 இருந்து 8 செம்ம அதிகமாக இருக்கான். மத்திய பிரதேஷ் 3 இருந்து தமிழ்நாடோட கம்மி, 3 கோடி தான். அவனோட பாப்புலேஷன் 9 கோடி. அப்போ யாருக்கு பர்டன்? யாருக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி? தமிழ்நாடுக்கு. என்ன ரீசன்? ஃபேமிலி பிளானிங் பண்ணதுனால பாப்புலேஷன் குறைஞ்சு போச்சு.
பாப்புலேஷன் குறைஞ்சதுனால இப்போ சீட் என்னாகும் குறையும். ஆந்திரா 4 இருந்து 5 கோடி தான், கேரளா 2 இருந்து 3 தான், 3.5 கோடி, கர்நாடகா தமிழ்நாடு மாதிரி டபுள் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு 6-7 ஆயிரும். அப்போ சவுத் இந்தியாவோட growth எப்படி இருக்கு? பாப்புலேஷன் growth ஓரளவுக்கு ஆவரேஜா போகுது, ஒரு பயங்கரமான எக்ஸ்பாண்ட் கிடையாது. ஆனா மேல எப்படி இருக்கு? உத்தரப்பிரதேஷ்ல பார்த்தோம்ல 24 கோடி, எல்லாமே ட்ரிபிள் மடங்கு இருக்கு, 4 மடங்கு இருக்கு. அப்ப இத்தனை மடங்கு அதிகமாயிடுச்சுன்னா 2021 இதெல்லாம் எப்போது? 2021 பாப்புலேஷன், ஓகே, இவ்வளவு ட்ரிபிள் மடங்கு அதிகமாயிடுச்சுன்னா இதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு 10 லட்சத்துக்கும் ஒரு எம்பி சூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் டோட்டலா 175 இருந்து எவ்வளவு அதிகமாக்கணும்? டோட்டலா இவங்களோட பாப்புலேஷன் இந்த 13, 9, 24 டோட்டலா எவ்வளவு வரும்னா ஒரு 54 கோடி மக்கள் பாப்புலேஷன் அவங்க. அப்படின்னா இவங்களுக்கு மட்டுமே யோசிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் பார்த்தா இருக்கா 1971 இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ? 54 கோடி. அப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் என்னவோ அந்த 50 கோடி யாருக்கிட்ட இருக்கு? இந்த யூபி, எம்பி, பீகார், ராஜஸ்தான் கிட்ட மட்டுமே இருக்கு. அவங்க கிட்ட மட்டுமே 2021 54 கோடி மக்கள். அப்போ அவங்க சீட் எவ்வளோ இருக்கும்? அவங்களுக்கு மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 535 சீட்டு லோக்சபாவில் அதிகமாக்கணும். 175 இருந்து 2 மடங்கு, 2.5 மடங்கு, 3 மடங்கு அதிகமாக போறாங்க சீட். சவுத் இந்தியா என்ன ஆகுது? ஜஸ்ட் 2021 இதெல்லாம் சேர்த்தா ஒரு 27 கோடி தான் பாப்புலேஷன். அப்படி பாதிக்கு பாதி கம்மி. அப்ப 32 இருந்து நமக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும்னா ஒரு 260 இல்ல 269 கிடைக்கும். இப்ப சொல்லுங்களேன், லோக்சபாவில் யார் ஆட்சி பண்ணுவா? டோட்டல் சீட்ல யாருக்கு பாதிக்கு பாதி கிடைக்குது அவங்க தான் ஆட்சி பண்ணணும். இப்போ டோட்டலா ஒரு 7 வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஜெயிக்காமலே, சவுத் இந்தியாவில் ஜெயிக்காமலே நார்த் இந்தியா மட்டும் என்கரேஜ் பண்ணி மொபிலைஸ் பண்ணி 500 சீட்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? லோக்சபாவில் ஆட்சி பிடிச்சிட முடியும், மெஜாரிட்டி கிடைச்சிரும். இதான ப்ராப்ளம். பட் இதை சவுத் இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அக்செப்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் நாமளும் பண்ணலன்னா நமக்கும் 132 அட்லீஸ்ட் ஒரு 450 கிடைச்சிருக்கும், 470 கிடைச்சிருக்கும். அப்போ நம்மளோட வாய்ஸும் லோக்சபாவில் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அது சான்ஸ் குறைஞ்சு போச்சு. பட் நம்ம என்ன சொல்ல முடியாது? டீலிமிட்டேஷனே பண்ணாதே சொல்ல முடியாது. என்ன ரீசன்? பாப்புலேஷன் அதிகமாயிட்டாங்கல்ல. ஒரே ஸ்டேட்ல 4 கோடியிலிருந்து 8 கோடி அதிகமாக இருக்காங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 4 கோடி மக்களுக்கு என்ன தேவை? எம்பிஸ் தேவை. அந்த தொகுதிக்கு போயிட்டு அவங்ககிட்ட மக்கள்கிட்ட பேசணும். அப்போ சீட்ஸ் அதிகமாக்கி தான் ஆகணும். தமிழ்நாடு என்ன சொல்லலாம்? பாப்புலேஷன் படி பார்க்கக்கூடாது. என்ன ரீசன்? பாப்புலேஷன் தப்பான கால்குலேஷன், நான் குறைச்சிருக்கோன்னு சொல்லலாம். பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 81 கிளாஸ் 2A லோக்சபாவில் சீட் அதிகமாக்கணும்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் சீட் அதிகமாக்கணும்னு பாயிண்டே கொடுத்தாச்சு. வேற வழியே இல்லை. பாப்புலேஷன் படி டீலிமிட்டேஷன் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நாம என்ன பண்றோம்? சவுத் இந்தியா எல்லா சவுத் ஸ்டேட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு கமிட்டி போடுறோம், ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி. எல்லாரும் சேர்ந்து 2 பாயிண்ட் சொல்றாங்க. 1, பிரச்சனையே தேவையில்லை, அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கும் லோக்சபாவோட சீட்டை விட தேவை, லோக்சபாவோட சீட்டை மாற்ற தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். 1971 தான் பாப்புலேஷன் இருந்துச்சு, எல்லா ஸ்டேட்டும் கரெக்டாக இருந்துச்சு, அப்படியே இருக்கட்டும். ஒன்று இதை பண்ணுங்க. இல்லைன்னா லோக்சபாவில் சீட்டு கொடுத்தே ஆகணும், எக்ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னா எதை யூஸ் பண்ணாதீங்க? பாப்புலேஷனை யூஸ் பண்ணாதீங்க. டீலிங்கு தி பாப்புலேஷன் கிரைட்டீரியா ஃபார் டீலிமிட்டேஷன். பட் ரெண்டுமே பாசிபிலிட்டி கிடையாதுன்னு. பாப்புலேஷன் மட்டும் தான் கொடுத்தாகணும். ஆல்ரெடி 25 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷமா ஆயிடுச்சு. 70 ஒரு 30, 20னா 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷமா ஒரு கண்ட்ரி வந்து லோக்சபா சீட் அதிகமாக்கலன்னா டெமோக்ரஸி கட்சின்னு அர்த்தம். வாட் இஸ் டெமோக்ரஸி? பாப்புலேஷன் பேஸ் தான் டெமோக்ரஸி, அதான் மெஜாரிட்டி டெமோக்ரஸி பண்ணி தான் ஆகணும். ஸோ வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? என்ன பண்ண முடியாது? இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தர முடியாதுல்ல. அப்படியே கொடுத்தா ஒரு 3 மடங்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும்ல நார்த்துக்கும் சவுத்துக்கும். ஸோ அப்படியே பண்ண முடியாது. வேற ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த ஐடியாக்காக தான் இந்த ஆர்டிகல். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். டீகேடல் growth ஆவரேஜ் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. இது என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல எத்தனை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டு தராதீங்க. சீட்டு கொடுத்தா 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த ஃபார்முலா என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தனித்தனியாக என்ன பண்ணாதீங்க, பாப்புலேஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கலாம் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 4 8 இருக்கும், யூபி 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டோட தனி growth-ஐயும் தனித்தனியாக பார்க்காதீங்க. நம்ம என்ன சொல்றோம்? 1 எலெக்ஷன் 1 நேஷன் சொல்றோம். அப்போ 1 கண்ட்ரி 1 பாப்புலேஷனாக பாருங்க. இதுக்கு மட்டும் ஏன் ஸ்டேட் வைஸாக பார்க்குறீங்க? பாப்புலேஷனே பாருங்க, ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல போட்டுருக்கு. பட் ஸ்டேட் வைஸ் பாப்புலேஷன் போடல. ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரே ஸ்டேட்டா யோசிக்கலாம். இந்த ஃபார்முலா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1917 பாப்புலேஷன் என்ன? ஒரு 54 கோடியா? See what is decadal? எவ்ரி 10 இயர்ஸ் நடத்தும். எவ்ரி 10 இயர்ஸ். அப்படின்னா 1980 பாப்புலேஷன் பாருங்க எவ்வளவு இருக்கு? ஒரு 68 கோடி இருக்கு. ஓகே, அந்த ஒரு 10 இயர்ஸ்ல எத்தனை பர்சன்ட் அதிகமாக இருக்காங்க? டோட்டல் இந்தியா பாப்புலேஷன்ல டோட்டல் பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட் கிடையாது, கரெக்டா? ஸோ 10 இயர்ஸ்ல இந்தியோட பாப்புலேஷன் 54 68 எத்தனை பர்சன்ட் அதிகமாக இருக்கு? ஓரளவுக்கு சொல்லணும்னா 24%. அடுத்த 10 இயர்ஸ் பாருங்க. இப்போ 1971 யோசிக்காதீங்க. 1981 இருந்து 1991 வரைக்கும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு 84 crore. அப்போ 68 crore இருந்து 84 மாறி இருக்குன்னா 84 கோடியே மாறி இருக்குன்னா எத்தனை பர்சன்ட் அதிகம்? ஒரு 23%. சி தோராயமா சொல்றேன். அடுத்து 91 இருந்து 2001 அடுத்த 10 வருஷத்துல 84 கோடி ஆயிடுச்சு, 100 கோடி ஆயிடுச்சு. அப்போ 1991 இருந்து 2001 எத்தனை பர்சன்ட் அதிகமா இருக்கு? 21%. 2001 இருந்து 2011 அடுத்த 10 வருஷத்துல 100 கோடியில இருந்து 120 கோடி அதிகமா இருக்கு. எத்தனை பர்சன்ட் அதிகம்? 17% அதிகம். 2011 இருந்து 2021 ஒரு 132 கோடி வச்சுக்கலாம். 120 இருந்து 130 கோடி எத்தனை பர்சன்ட் அதிகம்? 13% அதிகம். ஸோ எவ்ரி 10 இயர்ஸ் ஆயிட்டு இருக்கு. எவ்ரி 10 இயர்ஸ் கூட கம்பேர் பண்ண எப்படி இருக்கு? பாப்புலேஷன் பார்க்க ஒரு growth ரேட் கம்மியாக இருக்காம இருக்குல்ல. இது தேவையில்லை, இது எக்ஸ்ட்ரா டெரிவேஷன், இதை விட்டுருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒவ்வொரு 10 இயர்ஸ்லையும் இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாக பார்த்துருக்கோம். 71 இருந்து 81 24% அதிகமாக இருக்கு. 81 இருந்து 91 23%. 2011 இருந்து 2021 120 இருந்து 138 13% அதிகமாக இருக்கு. அதானே? இப்போ இந்த எல்லா பர்சன்டேஜ் இருக்குல்ல, இது ஆவரேஜ் போடுங்க. வாட் இஸ் ஆவரேஜ்? 24 + 23 + 21 + 17 + 13 / 5. எத்தனை பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 தானே? 1970 இருந்து 2021 வரைக்கும் 50 வருஷம் 10 பிரிச்சோம்.
ஸோ 5. ஸோ டிவைட் பை 5 போடுங்க. என்ன வரும்? ஸோ 24 + 23 + 21 + 17 + 13 வரும். ஒரு 100 வருமா? 20, 40, 60, 80, 90, ஒரு 100 வரலாம். பை 5 போடுங்க. எவ்வளோ வரும்? ஒரு 20.3% வரும். அப்போ லாஸ்ட் 50 இயர்ஸில் இந்தியாவோட ஆவரேஜ் growth என்ன ஆவரேஜ்? அது டீகேடல் ஆவரேஜ். எவ்ரி 10 இயர்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணி அது ஒரு ஆவரேஜ் போட்டால் இந்தியாவோட பாப்புலஸ் growth எவ்வளோ? 20%. அப்போ 1971 இருந்து 2021க்கு லோக்சபா சீட் அதிகமாக்க போறீங்கன்னா எவ்வளோ அதிகமாக்கினா போதும்? 20% அதிகமாக்கினா போதும். எதில் 1970 எவ்வளோ சீட்டு? 545. இந்த 545ல எக்ஸ்ட்ரா ஒரு 20% ஆட் பண்ணுங்க. 10% 15 20% எவ்வளோ இருக்கும்? 100 இருக்குமா? அது 20% ஆட் பண்ணா அதுதான் 2021 டோட்டல் சீட். ஓரளவு புரிஞ்சுல? பகிர்ந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சு போச்சுல? 1971ல ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு யோசிச்சிங்களா? அடுத்து 2021ல அந்த டிகேடல் ஆவரேஜ் growth 20% எப்படி நாம இருக்குல்ல? எஸ். இப்போ உங்ககிட்ட பேப்பர் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் இருக்குல்ல, இந்த பாட்டம் இருக்குல்ல, அந்த டேப்லெட் காலம் இருக்குல்ல, அதை பாருங்க. முடிஞ்சாலும் ஜூம் பண்றேன். ஒருவேளை தெரியலனா அதில் பாருங்க. ஸோ டிகேடல் growth ஆவரேஜோட ஃப்ரெஷ் ஃபார்முலா, ஃப்ரெஷ் அப்ரோச். ஃபர்ஸ்ட் 4 ஹெட்டிங் புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? எல்லா ஸ்டேட் லிஸ்ட் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கரண்ட் எத்தனை சீட், எதை பேஸ் பண்ணி? 1971 பேஸ் பண்ணி நான் பார்த்தோம், கால்குலேட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பாருங்க, எத்தனை இருக்கு? 39. 40 பார்த்தோமா? யூபி எவ்வளோ பார்த்தோம்? 80 பார்த்தோமா? எதை வச்சு முடிவு பண்றோம்? அந்த வருஷோட பாப்புலேஷன் 1971ல பாப்புலேஷன் என்ன, அதில் 10 லட்சம் போட்டா எத்தனை வருது பார்த்தோமா? இது போட்டாச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போட்டாச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை எம்பிஸ்? கேரளா 20 வச்சுக்கலாம். இந்த பக்கத்தில் போட்டுருக்காங்களே பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் சீட்ஸ். மீனிங் புரியுதா? இப்போ டோட்டல் எத்தனை இருக்காங்க லோக்சபால? 543 இல்லை 545 வச்சுக்கலாம். அந்த 545ல 80 இருக்குல்ல, 80 எத்தனை பர்சன்டேஜ்? 14%. மீனிங் புரியல? லோக்சபாவில் 545 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 545ல யூபி எத்தனை பேர் இருக்காங்க? 80. அந்த 80ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 545ல 14%. அப்போ 1971 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லோக்சபாவில் என்ன வெயிட்டேஜ்ன்றது கொடுத்தாச்சு. தமிழ்நாடு பாருங்களேன். தமிழ்நாடோட அந்த டைம் 4 crore வச்சுக்கலாம். 4 கோடி பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு 545 சீட்டில் நம்மளோட வாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 7%. யார் வாய்ஸ் அதிகம்? யூபி தான் அதிகம். பட் வாட் இஸ் தி மெயின் பாயிண்ட்னா, அடுத்து பாருங்க, யூபி விட்டுருங்க. மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார், தமிழ்நாடு எல்லாமே சேம் தானே. 1971ல பாப்புலேஷன்லாம் சேமா இருக்கிறதுனால ஒரு சீட் எப்படி இருக்கும்? 40, 40, 30, 20 இப்படி தான் இருக்கு. அப்போ லோக்சபாவோட வாய்ஸ் எப்படி இருக்கு? எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கு பாருங்க. 8%, 7%, 7, 5, 4, 3. அடுத்து வந்து நார்த் ஈஸ்ட் ரொம்ப கம்மி தான் இருக்கும் பாப்புலேஷன். மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ். ஸோ 543 சீட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை சீட் இருக்கு, அவங்களோட பர்சன்டேஜும் கொடுத்தாச்சு. கரெக்டா? இது பேசிக்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்? 2021 படி லோக்சபாவோட சீட் அதிகமாக்க போறோம். என்ன பண்ணலாம்? அந்த டிகேடல் growth ஆவரேஜ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். எவ்வளோ வந்துச்சு? 20.9% வந்துச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு சீட்டோட கரண்ட் சீட் இருக்குல்ல, அந்த சீட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 20% கொடுத்தே வரலாம். 20%. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எவ்வளோ? 40 சீட்டா? எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 40 சீட். தமிழ்நாடு பீகார் வச்சுக்கலாம். பீகாரோட சீட் வந்து 40 சீட்டா? இந்தியாவோட டிகேடல் ஆவரேஜ் growth எவ்வளோ? 20%. இப்போ இந்த 40 சீட் கூட எக்ஸ்ட்ரா 20% கொடுங்க. 10% எவ்வளோ? 4. 20% எவ்வளோ? 8. 48. யூபி 80. இந்த 80 சீட்டு கூட எக்ஸ்ட்ரா என்ன கொடுங்க? 20% கொடுங்க. 10% 8 சீட்டா? 20%, 97 டோட்டலா. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஆல்ரெடி இந்த பாப்புலேஷன்ல அவங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அது கூட எக்ஸ்ட்ரா எல்லா ஸ்டேட்டுக்குமே ஆவரேஜா 20% கொடுத்தே வரும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது? 1971ல லோக்சபாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன பர்சன்டேஜ் வாய்ஸ் இருந்துச்சோ அதுதான் இருக்கு பாருங்க. தி ஃபைனல் ஷேர் இருந்து டோட்டல் சீட்ஸ். இப்போ 2021 படி பாப்புலேஷன் படி 80ல இருந்து 97 அதிகமாக்கியாச்சு. தமிழ்நாடுக்கு அதிகமாக்கியாச்சு. அதிகமாக்கினா எத்தனை சீட் வருது? 543ல இருந்து 656 அதிகமாக்குதா? எப்படி அதிகமாச்சு? 20%. 543ல 20%. இப்போ இந்த 656ல ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீட் இருக்குல்ல, அதோட ஷேர் எவ்வளோ? 14%, 8%. 1971 என்ன பர்சன்டேஜோ அதே பர்சன்டேஜ் பாருங்க. 14, 8. தமிழ்நாடு 7. திஸ் இஸ் தி ரேஷனல் அலோகேஷன். பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜ் போட்டு லோக்சபாவோட சீட்டை 543ல இருந்து 656 அதிகமாக ஆக்கியாச்சு. எல்லா ஸ்டேட்டுக்கும் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டுக்கும் சீட் அதிகமாக ஆக்கியாச்சு. ஆல்ரெடி இருந்த வெயிட்டேஜ் மாதிரியே கொடுத்தாச்சு. கரெக்டா? ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளா ஒன்னில சொல்லியிருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலாவை அந்த டைம் கிடைக்கும் போது சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி கரெக்டாக படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வரதை யோசிக்க முடியும். இப்போ படிங்க ஹெட்டிங். A decadal growth average, a balanced formula for delimitation. சம்டைம்ஸ் நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. அந்த கொஸ்டினுக்கு சாட் ஜிபிடிக்கு ஆன்சர் தெரியாது. அது சொன்ன ஆன்சரு தப்புன்னு அதுக்கு தெரியாமல் அந்த தப்பான ஆன்சரை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்குல. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐடியா புரிஞ்சுல? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அந்த கொஸ்டினுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டீட்டெயில்டாக தப்பான ஆன்சர் தரும். விச் மீன்ஸ் ஏஐ இஸ் இன் ஹாலுசினேஷன். ரொம்ப சிம்பிளாக ஏஐ ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆர்டிக்கலை கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு பீஸா வாங்கினேன், அதில் சீஸ் ஒட்டவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? கூகுள் ஏஐ என்ன ஆன்சர் பண்ணிச்சுன்னா, அந்த பீஸாவில் கொஞ்சம் கம்மு போடுங்க, க்ளூவை தடவுங்க, ஒட்டிக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. திஸ் இஸ் வாட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஐ ஹாலுசினேஷன். சம்டைம்ஸ் டயட்டை பற்றி கேட்கும்போது டெய்லி என்ன பண்ணுங்க?
கொஞ்சம் கொஞ்சம் ராக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, கிட்னில வந்து ஸ்டோன் இருக்கா, யூரின் குடிங்க. ஸோ தப்பான ஆன்சரை கரெக்ட்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கு. வாட் இஸ் ரீசன்? ஏஐக்கு ஐ டோன்ட் நோன்னு சொல்ல தெரியல. நீ என்ன வார்த்தை கொடுக்குறியோ அந்த இன்புட்டை பத்தி சர்ச் பண்ணி ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணி ஆன்சரா கொடுத்துருது. ஸோ ஏஐ நோ சொல்லி தரணும். பட் அது வந்து ரொம்ப டஃபஸ்ட் ப்ராசஸ். அகைன் சொல்றேன், அந்த ஏஐக்கு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நமக்கு ஆன்சர் தெரியல, வேற ஏதாவது கொடுத்து சமாளிப்போம் அப்படின்னு என்ன பண்ணல, போய் சொல்லல. அது கான்ஃபிடன்ட் நம்புது அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு, தப்பான ஆன்சர் நம்புது. அப்ப தப்ப ரைட்டை நம்புது இல்ல, அது என்னது? ஹாலுசினேஷன் தானே. ஸோ ஏஐ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹாலுசினேஷன். டேட்டா படி சொல்லணும்னா சாட் ஜிபிடி பழைய மாடல் இருக்குல்ல 3.5, அது கொடுக்குற ரெஃபரன்ஸ்ல 55% ஃபேக், தப்பா கொடுக்குது. சாட் ஜிபிடி 4 இருக்குல்ல 18% தப்பா தருது. இது 2023 ஸ்டடி. யார் ஸ்டடி? மேன்ஹேட்டன் காலேஜ் பிளஸ் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க். ஸோ இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றாங்களே. ஸ்கூல் பசங்க ஸ்கூல்ல எஸ்ஏ எழுதுறதுல இருந்து மெடிக்கல் அட்வைஸ் வாங்குறதுல இருந்து ஒரு லீகல் லெவல்ல ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு, நியூஸ் பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லா விஷயத்துக்கும் ஏஐ யூஸ் பண்றாங்க. அப்போ ஏஐக்கே வந்து ஒரு ஹாலுசினேஷன் இருக்கும்போது ஏஐ ட்ரஸ்ட் பண்ணலாமா? இதான் கொஸ்டின். இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு ஏஐ ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? நம்ம யாரை ட்ரஸ்ட் பண்ணுவோம்? நம்ம எப்ப கேட்டாலும் அவங்களோட பிஹேவியர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்புவோமா? நாளுக்கு நாள் அவங்களோட பிஹேவியர் மாறிட்டு இருந்துச்சுன்னா நம்ப மாட்டோம். அப்படி என்ன பண்ற? ஒரு நாளைக்கு நீ தர ஆன்சரும் அடுத்த நாளைக்கு தர ஆன்சரும், ஒரு நாள் பண்ற ஒர்க்கும் அடுத்த நாள் பண்ற ஒர்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ட்ரஸ்ட் பண்ண முடியாது ஏஐ. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், ஏஐக்கு ஐ டோன்ட் நோன்னு சொல்ல தெரியாது. இது ஒன்று. ரெண்டாவது, நீ ஒரு லைன் தரீங்க, அந்த லைன்ல நோன்னு போட்டு நீ தரீங்க வச்சுக்கலாம். எனக்கு ஒரு ரூம் ஜென்ரேட் பண்ணி கொடு, அந்த ரூம்ல எலிஃபென்ட் இருக்கக்கூடாது, நோ எலிஃபென்ட் கொடுத்து ஒரு கமெண்ட் தரீங்கன்னா அது ஜென்ரேட் பண்ற இமேஜ்ல எலிஃபென்ட் இருக்கும். என்ன ரீசன்? அது ஏஐ மாடல் ட்ரெயின் பண்றோம்ல, ட்ரெயின் பண்ணும்போது நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், பட் நோன்ற வார்த்தையில யூஸ் பண்ணல. நோல ட்ரெயின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீனிங் புரியுதா? இப்போ ஏஐக்கு என்ன தெரியும்னா, இப்போ நீங்க எலிஃபென்ட் கொடுத்துட்டீங்கன்னா எலிஃபென்ட் வந்து எல்லா கீவேர்ட்ஸும் ஆல்ரெடி படிச்சிருக்கும். அதோட சைஸ் என்ன, ட்ரங்க் என்ன, அதோட டஸ்க் பத்தி எல்லாத்த பத்தி ஆல்ரெடி இருக்கும், ட்ரெயினா இருக்கும். பட் நோன்றது என்னது? ஒரு விஷயம் இல்ல. நோல எதனா பொருத்தலாம்ல, எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கறது காம்ப்ளெக்ஸ். அப்போ அதால எலிஃபென்ட்ன்ற கமெண்ட் ஹேண்டில் பண்ண முடியும், நிறைய ஆங்கிள் ஹேண்டில் பண்ண முடியும். நோ எலிஃபென்ட்ன்ற வார்த்தையை ஹேண்டில் பண்ண முடியாது. யோசிக்க முடியுதா? எல்லாருமே எலிஃபென்ட் இன் தி ரூம், அதுக்கு ஒரு இமேஜ் கூட தான் கேட்பாங்க, தவிர ரூம்ல எலிஃபென்ட் இல்லாம கூட கேட்க மாட்டாங்க. மீனிங் புரியுதா? அதுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு ரூமை ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு சொல்லலாம்ல. எலிஃபென்ட் வார்த்தை யூஸ் பண்ண தர தானே. ரூமை உருவாக்கு, எலிஃபென்ட்டே தேவையில்லை தானே சொல்றோம். அதுக்கு நீ சிம்பிளா ரூமை உருவாக்குன்னு சொன்னாலே அதான மீனிங். நம்ம என்ன பண்றோம்? டெஸ்ட் பண்றோம். ரூமை உருவாக்கு, அதில் இவன் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த நோன்றதால யோசிக்க முடியாம அந்த கீவேர்ட் இருக்குல்ல, இவன் சொன்னோம்ல, அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்து. என்ன ரீசன்? எல்லாருமே இன்டர்நெட்ல இது வேணும் தான் கேட்பாங்க, தவிர வேணான்ற விஷயத்த அவாய்ட் பண்ணுவாங்கல்ல. இதை கொடுத்துட்டு சொல்ல மாட்டாங்களே. லிங்க் பண்ண முடியுதா? நீங்க ஒரு சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு வீடு வர, அந்த வீட்டுல கதவு இல்லாம வர அப்படின்னு ஒரு சின்ன பசங்க சொன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? கதவு திறந்த மாதிரியோ ஏதோ பண்ணுவாங்க. அப்ப அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற பவர் இருக்குல்ல, அனாலிசிஸ், அது எங்க இல்ல? காம்ப்ளெக்ஸா சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இல்ல. என்ன பண்ணியாக்கணும்? ஏஐ மானிட்டர் பண்ணிருக்கணும். ஏஐ ஹியூமன் பீயிங்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஹேண்டில் பண்ணலன்னா என்ன பண்ணிடும்? ஹாலுசினேஷன் மாட்டிக்கும். அதுக்கு ரிசல்ட்டை ட்ரஸ்ட் நம்ப முடியாது. ஏஐ ஒரு ஹியூமன் பீயிங் மானிட்டர் பண்ணும்போது, ஹேண்டில் பண்ணும்போது மட்டும்தான் ஏஐ ட்ரஸ்ட் பண்ண முடியும். பட் சில பேர் யோசிக்கலாம், இல்லையே லாஸ்ட் ஒரு 1 year 2 year நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஏஐ 12th எக்ஸாம் பாஸ் பண்ணிடுச்சு, ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுச்சு, டாக்டர் எக்ஸாம் பாஸ் பண்ணி சொல்றாங்களே. அவ்வளோ நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அப்போ ஒரு பெரிய கிராஜுவேட் எக்ஸாமே பாஸ் பண்ற நாலேஜ் இருக்கிற ஏஐயால எப்படி தப்பு பண்ண முடியும்? ஒரு பாஸ் பண்ணணும்னா தப்புனா தான் எழுத முடியும். இப்போ எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்க, ஒரு பெஞ்ச் மார்க் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஏஐ எப்படி ட்ரஸ்ட் பண்ணாம இருக்க முடியும்? அதுக்கு என்ன ரீசன்னா, சம்டைம்ஸ் ஒரு ஏஐ நம்ம டெஸ்ட் பண்ண வர வச்சுக்கலாம். நீ தர கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, மேபி அந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி இந்த ஏஐ ட்ரெயின் ஆயிருக்கும்ல. ட்ரெயின் ஆயிருக்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா அது மெமரியில் ஆல்ரெடி இருக்குல்ல, அது அப்படி என்ன பண்ணும்? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். அப்போ டெஸ்ட்ன்றது என்ன கிடையாது, பார்த்து எது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஏஐ வந்து பெஞ்ச் மார்க்ல ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுதுன்னா என்ன பண்ணிடுறாங்க? மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. என்ன மாதிரி கொஸ்டின் வரும், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கொடுத்ததுனால, அப்படியே ட்ரெயின் பண்ணதுனால ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது அந்த ஆன்சரை அப்படி காப்பி பண்ணி எழுதுறது. அப்போ இது என்ன கிடையாது? அனாலிசிஸ் கிடையாது, ஓன் ஆன்சர் கிடையாது. ஸோ ஒரு ஏஐக்கு இந்த பெஞ்ச் மார்க்ல இருக்கு அப்படின்றதுலாம் ஒரு கேம் தான். தி பெஞ்ச் மார்க்ஸ் கேன் பி கேம்டு. ஸோ இது எல்லாம் தான் ஏஐயோட சேலஞ்சஸ். ஃபர்ஸ்ட், வருஷங்கள் அதிகமாக அதோட ஹாலுசினேஷனை குறைக்கணும். ஒரு விஷயம் தெரியலனா ஐ டோன்ட் நோன்னு சொல்லணும். ஓனா கரெக்டா அக்யூரேட்டா ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம ஏஐ எப்படி மாற்றணும்? ஃபர்ஸ்ட் முக்கியமானது, நம்ம என்ன பண்றோம்னா, எக்ஸாம்பிள் இப்போ சாட் ஜிபிடி தான் எல்லாத்தையுமே கேட்கலாம். எல்லா செக்டாரு, எல்லா டிஃப்ரெண்ட் டொமைனுக்கும் ஒரு சாட் ஜிபிடி அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி ட்ரெயின் பண்ணக்கூடாது. நாம ஸ்மால் லாங்குவேஜ் மாடலை பயன்படுத்தணும். அதாவது ஒரு ஏஐ வந்து மேக்ஸ்க்கு மட்டுமே ட்ரெயின் பண்ணணும். மேக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா புக்ஸும் மட்டும் தரணும். அப்போ அதுக்கு மேக்ஸ் லாங்குவேஜ் மட்டும் புரியும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அக்யூரசி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இன்னொரு ஏஐ வந்து சயின்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணணும். இன்னொரு ஏஐ வந்து ரீசனிங் ட்ரெயின் பண்ணணும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஏஐ நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அதோட ஒர்க்கு சின்ன ஒர்க்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அக்யூரஸியா இருக்கும். ரெண்டாவது முக்கியமானது, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஆன்சர் எங்கிருந்து எடுத்திருக்கும்? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சோர்ஸ்ல எடுக்குது. அப்ப என்ன இருக்கும்? ஆன்சர் மாறிக்கிட்டே இருக்கும். இதை சரி பண்ணணும். ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன், RAGன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு பேஜை பார்த்து அதுக்கான ஆன்சரை ரீட்ரைவ் பண்ணிருக்கணும்.
ரீட்ரை பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின் கேட்கறேன்னா அதுக்கான டெஃபினேஷன் வந்து விக்கிபீடியாவில் பார்க்குதுன்னா எப்பொழுதும் ஒரு சோர்ஸ்னா இருக்கணும், விக்கிபீடியா இருக்கணும். அப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் யூஸ் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்? கெஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல, ஃபேக் ஆன்சர் வராது, ஹாலுசினேஷன் இருக்காது. ஏன்னா அது பார்க்கும்போது ஒரு சோர்ஸ் தான். அப்போ சோர்ஸை கரெக்டாக வச்சிருக்கணும். மூணாவது முக்கியமானது ட்ரெயின் பண்ணுற மெத்தட், கரிக்குலம் லேர்னிங். எப்படி வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சின்ன வயசுல இருந்து லோ லெவல், அடுத்த லெவல், ஸ்டாண்டர்ட் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு சிலபஸ் இருக்கோ, ட்ரெயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சின்ன டாஸ்க், ஈஸி டாஸ்க்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணும், பில்ட் பண்ணி அட்வான்ஸ் டாஸ்க் கொண்டு போகணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மெமரி இருக்கிறதுனால நீ என்ன கூடாது, ரேண்டமாக இன்புட் தரக்கூடாது. ரேண்டமாக ஏதாவது ஒரு புக்ஸை கொடுத்து மைண்டில் எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ பண்ணுறது எதாவது பண்ணுறாங்க, ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணும்போது ரேண்டம் கொஸ்டின், ரேண்டம் ஆன்சர் கொடுத்து ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் பண்ணணும். ஷார்ட் சென்டென்ஸ், லாங் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஒரு பாயிண்ட் கன்ஃபார்ம், இத்தனை விஷயங்கள் பண்ணாலும், ஸ்மால் லாங்குவேஜ் மாடலை உருவாக்கினாலும், ரெட்ரவில் ஆகுமெண்டட் ஆர்ஏஜி கொண்டு வந்தாலும், கரிக்குலம் லேர்னிங் கொண்டு வந்தாலும், ஏஐ வந்து 100% trust பண்ண முடியாது. So AI always needs a human verification, which means you have to create the responsible AI, not வெறும் AI கிடையாது, hallucination இல்லாத responsible AI. அதுக்கு என்ன தேவை, ஸ்மார்ட்டர் சிஸ்டமும் தேவை, பிளஸ் ஹியூமன்ஸும் தேவை. ஸோ ஹியூமன் எத்திக்ஸ், ஸ்மார்ட் சிஸ்டத்துக்கு கூட ஹியூமன் எத்திக்ஸ் ஆட் ஆகும்போது தான் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ உருவாக்க முடியும். ஸோ இப்போ பேசின விஷயம் தான் இன்னைக்கு சயின்ஸ் ஆர்டிகல் வந்துருக்கு. இப்போ இருக்குல்ல, டஸ் ஏஐ ஸ்டில் ஹாலுசினேட் ஆர் இஸ் இட் பிகமிங் மோர் ரிலேபிள்? இந்த ஃபுல் ஆர்டிகல் தான் இப்போ சிம்பிளாக பார்த்தோம். இன்னொரு பாயிண்ட்டுங்க, இன்னைக்கு நாம சென்டர் பேஜ் இருக்குல்ல, தி அன்ஃபினிஷ்டு ஃபைட் ஆஃப் அன் ஆன்டிநேஷனல், இந்த ஆர்டிகல் எழுதுனது வந்து பிரகாஷ் ராஜ். அண்ட் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் தான், பொலிட்டிக்கல் இன்டர்பிரேஷன், நிறைய இஷ்யூஸை கம்பைல் பண்ணி எழுதிருக்காங்க. ஸோ நீங்க தியரிட்டிக்கலாவோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்சைட் தெரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது, நீங்க ஜஸ்ட் அப்படி ரீட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பாட்டம் இருக்குல்ல, ஷேப்பிங் ரெஸ்பான்ஸ் டு தி யூஎஸ் ரெசிப்ரோக்கல் டேரிஃப். யூஎஸ் டேரிஃப் போடுது, அது நம்ம என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, அதே போதும். அண்ட் ட்ரைபல்ஸ் நியூஸ் முடிச்சாச்சுல, அது முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ டிகேடல் growth rate இது முடிச்சாச்சு. பட் இன்னும் 2 நியூஸ் இருக்குங்க, அதை பார்க்கலாம். சரி, மகாராஷ்டிராவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு முனிசிபல் பில்டிங் கட்டுறாங்க. எப்பவுமே பில்டிங்க்கு ஒரு நேம் வைக்கும்போது, ஒரு சைன் போர்டு வைக்கும்போது 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த முனிசிபல் பில்டிங்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ்ல, மராத்தி லாங்குவேஜ்ல நேம் எழுதியாச்சு. அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் உருதுல எழுதிருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு ஆள் என்ன பண்றாரு, கேஸ் கொடுக்குறாரு. இதுல சுப்ரீம் கோர்ட்ல. அந்த பெட்டிஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, மகாராஷ்டிராவோட மொழி என்ன மொழி, மக்களோட மொழி மராத்தி. மராத்தி தான் இருக்குல்ல, எதுக்கு உருது லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்? உருதுன்றது யாரோட லாங்குவேஜ், இஸ்லாமிக் லாங்குவேஜ். ஸோ எதுக்கு ஒரு முனிசிபல் பில்டிங்க்கு ரிலீஜியஸ் பேஸ்டு லாங்குவேஜ்ல பேர் வைக்கிறீங்க? இதான் பெட்டிஷன். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சோ அதான் நியூஸ். இங்கே போட்டுருக்கல, பேஜ் நம்பர், இன்டர்நேஷனல் எடிஷன்ல பேஜ் நம்பர் 4. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அந்த பெட்டிஷனர் சொன்னதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான தப்பு, இப்போ நான் வந்து உருது பேசுறேன்னா நான் முஸ்லீமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. உருது லாங்குவேஜுக்கும் ஒரு ரிலிஜனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு மொழிக்கும் ரிலிஜனுக்கும் சம்மந்தம் கிடையாது. லாங்குவேஜ் இஸ் லிங்க்டு வித் தி பீப்பிள் தான். இந்த மக்கள் இந்த மொழி பேசுவாங்க. ஸோ லாங்குவேஜ் பிலாங்ஸ் டு பீப்பிள், நாட் ஃபார் காட். ஸோ ஜென்ரலா நம்ம லைஃப்ல ஹிந்தி பேசினா அவங்க ஹிந்து, உருது பேசினா அவங்க முஸ்லீம் அப்படின்னு லாங்குவேஜை ரிலிஜன் கூட, ஒரு கடவுள் கூட லிங்க் பண்ணிருக்கோம். அப்படி கிடையாது. லாங்குவேஜ் இஸ் தி பார்ட் ஆஃப் ஹியூமன் கல்ச்சர். இட்ஸ் a people's culture. And in fact சொல்ல போனா, உருது லாங்குவேஜ் இஸ் born in India. It is not a foreign language. இந்தியாவிலே உருவான ஒரு மொழி. ஸோ உருது லாங்குவேஜ் இஸ் born in India. அப்படின்னா யார் பேசுறா? எல்லாருமே பேசுவாங்க. ஹிந்துஸ், சிக்ஸ் அண்ட் ஆல்சோ மெனி பீப்புள். எப்படி ஹிந்தி, மராத்தி இது எல்லாமே இண்டோ ஆரியன் லாங்குவேஜோ, சேம் லைக் தட் உருதுவும் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். இன்னும் சொல்ல போனா ஹிந்தியும் உருதுவும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். எதுல மாறுபடும்னா, ரைட்டிங் ஃபார்ம் இருக்குல்ல, ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்கல்ல, ஸ்கிரிப்ட் தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்திக்கு என்ன ஸ்கிரிப்ட், தேவநாகரி ஸ்கிரிப்ட். அது எழுதுற ஸ்டைல், எழுதுற வேர்ட்ஸ். உருது நாஸ்டாலிக் ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்ட் தான் டிஃப்ரெண்ட் தவிர ஆல்மோஸ்ட் ஹிந்தி உருது கூட சேம் தான். அப்போ 2 லாங்குவேஜும் சேமா இருக்கும்போது எப்படி ஹிந்தி உருதுன்னு 2 பிரிஞ்சது? 2 மக்களும் பிரிஞ்சதுக்கான மெயின் ரீசன் என்ன? 2 ரீசன். ஒன்னு பியூரிஸ்ட் மென்டாலிட்டி, இன்னொன்னு காலனைசர்ஸ் மென்டாலிட்டி. அதாவது ஹிந்தி பேசுற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம லாங்குவேஜை பியூரிஃபை பண்ணணும். ஹிந்தியோட பியூரிஃபை ஃபார்ம் என்னது, சான்ஸ்கிரிட். அப்போ டுவர்ட் சான்ஸ்கிரிட்டுக்கு வரலாம். அந்த பியூரிஸ்ட் கல்ச்சர்னால உருது கூட மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் உருது பேசுற மக்கள் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்தியாவில தான் உருது பிறந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், பர்ஷியன் லாங்குவேஜ், அரபிக் லாங்குவேஜ் அது கூட என்ன பண்ணலாம், சேரலாம். ஸோ ஹிந்தியை சான்ஸ்கிரிட் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க, உருதுவை பர்ஷியன், அரபியன் பக்கம் தள்ளி விட்டாங்க. பட் எப்படி இருந்தாலும் கேஸ் படி பார்த்தனா, ஒரு ஸ்டேட் நினைச்சா ஆர்டிகல் 345 படி ஈச் ஸ்டேட் கேன் சூஸ் இட்ஸ் ஓன் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஆந்திர பிரதேஷ்ல, தெலங்கானாவில், பீகார்ல, ஜார்க்கண்ட்ல, உத்தரப்பிரதேஷ்ல, வெஸ்ட் பெங்கால்ல, இத்தனை ஸ்டேட்ஸ்ல உருது லாங்குவேஜை அஃபிஷியலா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் ஏ மல்டி லிங்குவல் ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மொழின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 2011 சென்சஸ் படி இந்தியாவில் மட்டுமே 270 மதர் டங்ஸ் இருக்கு. அப்போ இவ்வளோ டைவர்சிட்டி ஆஃப் லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரெஸ்பெக்ட் பண்றது வேற, அது இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க, மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். ரிஜாய்ஸ் வித் ரெஸ்பெக்ட். அண்ட் இன்னும் 2 நியூஸ் பார்க்கணும். இப்போ நான் ஷார்ட்டா ஒன்லைன்ல சொல்லிடுறேன், ஏன்னா இந்த நியூஸை பத்தி டீடைல்டா சென்டர் பேஜ்ல வரும், அப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு 3% லெவலுக்கு மார்ச்ல வந்திருக்கு. என்ன இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ரீட்டைல் அர்த்தம் வெஜிடபிள் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ்ல வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோட விலை கொஞ்சம் குறைஞ்சதுனால
இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. வழக்கமாக சொல்ற பாயிண்ட், இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து டிமாண்ட் பண்றது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூ. டிமாண்டே கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட காசு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம்? வட்டியை குறைச்சிடலாம். பிசினஸ் பீப்புளுக்கு வட்டி கிடைக்கும், பிசினஸ் பீப்புளுக்கு கம்மி காசுல வட்டி கிடைக்கும். இதானே? ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. இந்த டாப்பிக்கே ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இது ஒன்று. இந்த இயரோட மான்சூன் வந்து நார்மலா இருக்கும் அப்படின்னு இது ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் வந்துச்சு. எனக்கு சென்டர் பேஜ்ல எடிட்டோரியல் நியூஸ் வந்துருக்கு. ஸோ லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் மழை என்ன பண்ணும்? கொஞ்சம் அதிகமாகவே பெய்யும், குறையாது. என்ன ரீசன்? இந்த வருஷம் எல்லினோ இம்பாக்ட் இருக்காது. ஸோ ஒன் பாயிண்ட்ல சொல்லிட்டு அகைன் மான்சூன் பத்தி டீடைல் ஆர்டிகல் வரும், பார்க்கலாம்.